தியானம் கை கூடுறது எப்படின்னா ஒரு கன்சீவ் ஆகிற மாதிரி தான். ஒரு பனிப்படைந்த மேகமூட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி மழை வர்றதுக்கான ஒரு கருமேக சூழல் இல்லை. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஒரு வெப்ப சலனம், குருவோட சலனம் வந்து உள்ள பரிபூர்ணமாக இறங்கிடும். சில பேருக்கு என்ன ஆகும்னா அது உள்ளே போக விடாது. நான் உங்களை டெப்த்தாக தொடுறேன், ஒரு பாறையை உடைக்கிற மாதிரி தான். அப்போ பல பேருக்கு என்ன ஆகும்னா என்கிட்ட டீப்பாக என்ன சொல்லலாம், அது உள்ளே போக மாட்டேது. ஆனால் இது என்ன செய்யும்னா இது வீணடிக்காது, அந்த உடலை தயார் பண்ணும். அந்த உடல் கொஞ்சம் ஒரு மாதிரி பக்குவத்தில் இல்லை, அப்போ அடுத்தடுத்து அந்த உடலை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுடைய அந்த சப்போர்ட் பண்ணுறதுல அது இப்படி எனக்கும் இதுக்கும் இருக்கும். உங்களை தொடும்போது தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆன்மா வந்து இந்த உடல் இது சப்போர்ட் பண்ணுதா பண்ணலையாங்கிறத ஒரு விவாதம் நடக்கும் எங்களுக்குள்ளே. அப்போ சில பேருக்கு என்னன்னா அந்த ஒரிஜினல் உள்ளே போயிடும். அப்போ என்ன ஆகும்னா அந்த கனல் என்ன ஆகும்னா தியானத்தை வர வைக்கும். கன்சீவாக இருக்கும்போது அந்த குழந்தை வளருது இல்லை, அந்த மாதிரி அந்த கனல் அவங்க தியானம் பண்ண வளரும். அது உருவம் கிடையாது, அதெல்லாம் உயிர் துளியாக இருக்கும். அதோடைய செயல் நீங்கள் போய் அதை தூண்டுனீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா அது ஈர்ப்பை ஏற்படுத்தும். அது கீழே இருக்கும், திடீர்னு அப்படியே மேல் நோங்கி வந்து இங்கே நெத்திக்கிட்டு வரும். அது என்ன பண்ணும், ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். அது ஈர்ப்பை ஏற்படுத்தும் போது என்ன ஆகும், எனக்கு அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். உன்னோட மாணவன் ஒருத்தன் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான், குருட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான், கடுமையான தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான், தன்னை வருத்திக்கிட்டு இருக்கான், அங்கே மாவிடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ கொஞ்சம் எட்டிப்பாரு. இல்லை பிரமாதமான தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை கொஞ்சம் பாரு. அது என்னுடைய அலைன்மெண்ட் மாதிரியே நிறைய அலைன்மெண்ட் இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த அலைவரிசை போகும். அப்போ அதுங்க சுவாசம் வழியாகவோ அந்த உயிர் துளியாக வரும். அப்போ அந்த கனல் இருக்குல்ல, அந்த நெருப்பு உங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்குல்ல, அதோட இன்னும் சில விஷயங்கள் சேரும். உங்களுடைய உள்ள இருக்கிற கனலுக்குள்ள நிறைய கனல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த உயிர் துளிகள் அந்த அடர்த்தி ஆக 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 ஒரு மனிதன் வளர்ச்சி அடைகிறான். அந்த அடர்த்தி அதிகமாக இருக்கிறவன் தான் பெரும் உயிர் துளியா இருக்கிறவன். அவன் எப்பயுமே மழை பொழிவோ கொடுக்கறக்கூடிய ஆளா இருப்பான். அந்த அடர்த்தி குறையவே குறையாது. ஏன்னா அந்த அடர்த்தியாவே மாறிட்டாரு. இதுதான் செயல் வடிவம்.